மட்டன் வறுவல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குக்கர்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கொஞ்சமா சோம்பு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த மட்டனை சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா சுருள சுருள வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாவே விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வறுவல் தான் பண்ண போறோம். நல்லா தண்ணி விட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் இது மட்டும் தான் சேர்க்க போறோம். அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சுருள இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா செம்மையா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவுனீங்கன்னா செம்ம டேஸ்டியான மட்டன் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.